ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், நடத்தி கொடுக்கணும்னு நினைக்கிற இந்த சாயப்பா உனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்துருவேனா என்ன? இதோ இப்போ நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் கடைசி இரவாக இது இருக்க போகுது. உன் கஷ்டத்தை எல்லாம் முடிச்சு வச்சு இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தி தரப்போகிறேன். எல்லார்கிட்டையும் அன்போடு பணிந்து நல்ல நம்பகத்தன்மையோடு வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை இனிமேலும் நான் கவலை கொள்ளவோ கஷ்டப்படவோ விட்டுட மாட்டேன். இப்போது நீ தைரியமாக இரு. இனி நடக்க போகிற அனைத்தையும் என் அருளால் நல்லபடியாக உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை துணையை பற்றின கவலையில் நீ ரொம்ப குழப்பத்தோடு இருப்பது எனக்கு தெரியும். உன் மனசில் இருக்க எல்லா குழப்பங்களையும் நீக்கி மிக தெளிவாக மன சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நீ வாழும்படி செய்ய போகிறேன். அடுத்தவங்களை குறை சொல்லி பெருமைப்படக்கூடிய எந்த ஒரு மனிதனும் மன அமைதியோடும் நிறைவான வாழ்க்கையை நிம்மதியோடும் வாழ முடியாது. உன்னை குறை சொன்னவங்களாம் அப்படிப்பட்ட தப்பான மனிதர்கள் தான். அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் திருப்தி வராது, எதை கொடுத்தாலும் சந்தோஷப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க அடுத்தவன் யார் என்ன தப்பு செய்கிறான்னு நோண்டி நோண்டி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள்தான் உன்னை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியலையேன்ற ஆதங்கத்தில் உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் அவதூறாக வதந்தியாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எப்போதும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் நீ அமைதியாக இருப்பது அவர்களுக்கு இன்னும் வசதியாக போயிடுச்சு. ஆனால் உனக்காக நீ நியாயம் கேட்க முடியாத இடத்துலையும் உனக்காக நீ பேச முடியாத இடத்துலையும் கூட உன் சாயப்பா உனக்கு துணையாக நின்று உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையையும் நியாயத்தையும் நேர்மையையும் நிலைநாட்டுவேன் என்பதை அறிவாய்தானே. அதனால தான் அப்பாவித்தனமாக அறியாமையோடு வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு ஆதரவாக இந்த சாயப்பா நான் களம் இறங்கிட்டேன். நீ எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் உன் துணைக்கிட்ட எதையும் மறைக்காமல் ரொம்ப வெளிப்படையாக இருந்தாலும் அவர்கள் அப்படி இல்லைங்கிறது உனக்கு மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்குன்னு எனக்கு தெரியும். உன் எண்ணங்களும் உணர்வுகளும் உன் துணையிடம் நீ எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வது போல அவங்களும் எல்லாத்தையும் சொல்லணும்னு எதிர்பார்த்தாலும் அது நடக்காத விஷயமாக அவர்களை பற்றி உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாத புதிராக உன் துணை இருப்பதை நினச்சிதானே வருத்தப்படுறேன். கவலைப்படாத, இது எல்லாத்தையும் இந்த சாயப்பா என்கிட்ட சொல்லிட்டே தானே அனைத்தையும் நான் சரி செய்கிறேன். இரவோடு இரவாகவே உன் மன கஷ்டத்துக்குரிய காரியங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் கவலையை போக்கி உனக்கான நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். இந்த சாயப்பா உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத எல்லா ரகசியங்களையும் கூட இந்த சாயப்பா என்கிட்ட சொல்லலாம். நீ யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத பலவீனமாக உணர்கிற உன்னுடைய கவலையையும் கோபத்தையும் வருத்தத்தையும் ஏக்கத்தையும் கூட ஒரு தகப்பனாக நீ என்கிட்ட சொன்னினா நான் உனக்கு துணையாக நின்று எல்லாத்தையும் சரி செய்வேன் என் செல்லமே. இந்த சாயப்பாவின் துணை உனக்கு இருப்பதாலேயே உன் வாழ்க்கையில் எல்லாமே கூடிய சீக்கிரம் மாறப்போகுது. உனக்கான அழகான வாழ்க்கையும் நிச்சயமாக உன்னை தேடி வரும். இனிமே நீ பயப்படவே கூடாது. யார் உன்னை ஏமாத்தினாலும் அதை நினச்சி நீ வருத்தப்படாத. ஏன்னா உண்மையான அன்பு கொண்ட உன்னை விட்டு அவர்கள் விலகி போனது அவர்களுக்கு தான் நஷ்டம். உன்னை ஏமாத்ததின் காரணமாக நீ ஏமாறலை, அவங்க தான் தூய்மையான அன்பை இழந்து ஏமாந்து நிற்கிறாங்க. உன்னை ஏமாத்தினவனும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் கூடிய சீக்கிரம் காலப்போக்கில் அதற்குரிய தண்டனையை இன்னொரு நபர் மூலமாக அனுபவிப்பாங்க. அவங்க உனக்கு செஞ்சதையே இரட்டிப்பாக திரும்ப அவர்களுக்கே நான் கொடுப்பேன் என் செல்லமே. ஒரு காஞ்சு போன மரக்கட்டையை கூட தொடர்ந்து தண்ணியில் போட்டு வச்சா அது நல்லா ஊறி ஊறி அதனுடைய எடை கூடிவிடும். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண சின்ன விஷயத்தை கூட நீ சதா நினச்சிக்கிட்டே இருந்தீனா அதுவே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக மனபாரத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் நல்லதையே நினை. ஏதாவது சரியில்லை நல்லதில்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதை நினச்சி கவலைப்படாமல் அதை இந்த சாயப்பாவின் பொறுப்பில் விட்டுவிடு. உன்னை ஏளனமாக பார்த்து சிரித்தவங்களும் உன்னை தப்பாக பேசி அவமரியாதை செய்தவர்களும் அவமானப்படுத்தியவர்களும் உன்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கும்படி
உன்னை உயர்ந்த இடத்துல நான் உட்கார வச்சு காட்டுறேன் என் செல்லமே. யாரோ சொன்னாங்க ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக இனிமே நீ எதை நினச்சும் வருத்தப்படக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த உறவுகள் உனக்கு கை கொடுக்கலைனாலும் சரி, ஆதரவாக நிற்கலைனாலும் சரி, உன் வாழ்க்கை பயணம் முழுவதுமே பங்கு கொண்டு உன் வாழ்க்கையை அழகானதா அற்புதமானதா சந்தோஷத்துக்குரியதாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கு தேவையான முயற்சிகளை மட்டும் செஞ்சினா போதும். யார் ஒரு துளி கூட உனக்கு உதவி செய்யலைனாலும் உன்னுடைய சொந்த முயற்சியால் நீ வளர்ந்து கொண்டே இருப்பாய். இப்போது காலதாமதம் ஆகும் வெற்றிகளையும் தள்ளி போகும் வெற்றிகளையும் கூட கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். மற்றவங்க பணத்திலையோ சொத்துலையோ பங்குலையோ வாழாமல் உன் உழைப்பாலும் உன் முயற்சியாலும் நீ கௌரவத்தோடு உயர்ந்து நிற்ப. யார் உதவியும் இல்லாமல் ஒருத்தன் தனியாக ஜெயிச்சு நிற்கிறது தான் உண்மையான வெற்றி. அப்படி உன்னுடைய துணிவாலும் உன்னுடைய உழைப்பாலும் உன்னுடைய முயற்சியாலும் நீ ஜெயித்து நிற்கிறது இந்த சாயப்பாவுக்கு பெருமை அல்லவா? நீ நெஞ்ச நிமித்தி தைரியமாக சொல்லலாம், நான் யாரையும் எதிர்பார்க்காம யாருக்கிட்டையும் ஒரு ரூபா கூட வாங்காமல் என் சொந்த உழைப்பால் உழைச்சி முன்னேறி நான் நினச்சதை செஞ்சுக்கிட்டேன்னு. கூடிய சீக்கிரம் அப்படி தான் உன்னுடைய சொந்த உழைப்பாலும் முயற்சியாலும் நீ சொந்த வீடு கட்டி சந்தோஷமாக எல்லா விசேஷங்களையும் செஞ்சு முடிச்சுட்டு நிம்மதியாக வாழும்படி நான் செய்வேன். இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அந்த நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகுது. நீ எதிர்பார்த்த பணமும் உன் கைகளில் வந்து சேரும். நீ எதிர்பார்க்கும் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையவே அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாக மாற்ற போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிடுச்சு. நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த நிகழ்வு உன் வாழ்க்கையில் அரங்கேற போகுது என் செல்லமே. என் ஆலயத்துக்கு நீ வரும்போது என் கண்களையே பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருந்த. அது வேணும் இது வேணும்னு என்கிட்ட எதுவும் கேட்கல. அப்படிப்பட்ட உனக்கு கூடிய சீக்கிரம் ஆனந்த கண்ணீர் வழியும்படியும் என் ஆலயத்துக்கு வந்து ஆனந்த கண்ணீரோடு கையெடுத்து வணங்கி நன்றி சொல்லும்படியும் உன் வாழ்க்கையவே அழகானதாக நான் மாற்றி காட்டுவேன். மனசில் எப்போதும் சந்தோஷத்தோட முகத்தில் எப்போதும் சிறு புன்னகையை மட்டும் வைத்துக்கொள். உனக்கு என்ன நன்மை நடக்கணும்னு எதிர்பார்க்குறியோ அதை உன் விருப்பப்படியே நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். உன் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கை முழுவதையுமே வெற்றியுள்ளதாக மாற்ற போகிறேன். நீயாகவே அதையும் இதையும் கற்பனை பண்ணி கவலைப்படுறத முதல்ல நிறுத்திடு. எதிர்காலத்தை பற்றிய பயமே உனக்கு வேண்டாமென் செல்லமே. இன்றைய நாளை நீ நிம்மதியாக வாழ்ந்தினா உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நானே பூர்த்தி செஞ்சிருவேன். உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றி அமைப்பதற்கு இந்த சாயப்பா எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் வந்து உனக்கு உதவி செய்வேன்றதை புரிஞ்சுக்கிட்டு கவலையை விட்டுட்டு நிம்மதியாக இரு. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்.